நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், அழகான ஹதீஸ். ஒவ்வொரு ஃபர்து தொழுகையும் முடிச்சிட்டு ஆயத்துல் குர்சி ஓதுங்கன்னாங்க. சஹியான ஹதீஸ். ஒவ்வொரு ஃபர்து தொழுகை முடிச்சு இமாம் சலாம் கொடுத்த உடனே ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். ஆயத்துல் குர்சி குர்ஆன்லயே விசேஷமான ஆயத், சூரத்துல் பக்ராவில இடம்பெறும். அந்த ஆயத்தை ஓதுங்கள். அந்த ஆயத்தை நீங்கள் ஓதுவீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் தடை மரணம் மட்டும்தான். நீங்கள் எப்போது மரணம் தழுவீர்களோ நேரா சொர்க்கம் என்றார்கள். என் சொர்க்கத்தையே தீர்மானிக்கிற பவர். ஆயத்துல் குர்சி ஓதுங்கள். எப்போது ஓத வேண்டும்? பரது தொழுகை முடித்த போது. உங்கள் வீட்டில் தொழும் பெண்களுக்கு சொல்லுங்கள், 1000 தவறுகளும் குற்றங்களும் நடக்கும் வாழ்க்கையில் சொர்க்கம் நமக்கு இலக்காகுவதற்கு ஆயத்துல் குர்சியை சஹாபிகள் ஓதாம விட்டதே இல்லை. மாநபி நான் ஓதுகிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனப்பாடமாக இருக்க வேண்டிய ஒரு அற்புத ஆயத். என் வீட்டு பிள்ளைகளின் இதயத்தில் அது பதிய வேண்டும். அப்போ சொர்க்கம் சில பேர்களை அழைக்கும். அவர்கள் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க. ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டிருந்தால், அதுவும் ஃபர்து முடிச்ச உடனே, உனக்கும் சொர்க்கத்துக்கும் கரெக்டா தான், நீ உள்ளதான் போகணும். எது தடை? மௌத்து தடை. அப்படின்னு அர்த்தம், மரணம் வர்ற வரைக்கும் சொர்க்க. அதனால ஆயத்துல் குர்சி ஓதிட்டா சீக்கிரம் மௌத்து வந்துடும் நினைச்சிடாதீங்க. மௌத்து வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் தடை மரணம் மட்டும்தான். நீங்கள் எப்போது மரணம் தழுவீர்களோ நேரா சொர்க்கம் என்றார்கள்.